ரெண்டு எக்ஸ்ட்ரீம், அதாவது எதிரெதிரான கோட்பாடு, அதாவது ரொம்ப பகுத்தறிவா தன்னுடைய வாழ்க்கையை நடத்திடுறது. பகுத்தறிவுன்னு சொன்னா கட்சி இயக்கங்கள்லாம் இல்ல, ராஜாலாம் பாக்குறது இல்ல சார், எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது, கடவுள் நம்பிக்கை அவர் பாட்டுக்கு இருந்தா இருந்துட்டு போறா, நமக்கு என்ன வந்து நம்ம வேலை நம்ம பார்ப்போம், சரியா இருக்கும். இப்படி சில பேர் இருப்பாங்க. சில பேர் எல்லாமே கடவுளால் தான், எது பஸ் வந்தா கடவுளால, ரயில் வந்தா கடவுளால, பஸ்ஸுக்கு டிக்கெட் கிடைச்சா கடவுளால, சினிமா டிக்கெட், ஐயோ கடவுள் கருணை எனக்கு சினிமா டிக்கெட் கிடைச்சிருச்சு, இப்படி எல்லாமே கடவுளால தான் நடக்குதுன்னு ஒரு கோஷ்டி இருப்பாங்க. இந்த ராகு காலம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அது ஒரு காமெடி இருக்கு. இப்ப ராகு காலம் சில பேர் பார்க்காம ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு ராகு காலம் அப்படின்னா அந்த நேரத்துல எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. புதுசா ஒரு கம்பெனி தொடங்குறது, ஒரு கையெழுத்து போடுறது, எதுவுமே ராகு காலம் பார்க்க மாட்டேன். ஏன் ராகு காலத்துல பண்ணா எனக்கு காரியம் உருப்படாது சார், பண்ண மாட்டேன். இது ஒரு கோஷ்டி இருக்கு. ராகு காலத்தையே மைண்ட் பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஷ்டி இருக்கு. அது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். ராகு காலம் மாதிரி நமக்கு அந்த யாருதான் பாத்துக்கிட்டு இருப்பா, என்னவோ இறைவன் கொடுத்த நேரம், இறைவன் கூட இல்ல, இறைவனை ஒத்துக்கிட்டே சில பேர் அப்படி இருப்பாங்க. அவங்க ரொம்ப பெரிய ஆன்மீகவாதிகள். இறைவனை ஒத்துக்காதவங்க வச்சுங்க, அவங்களுக்கு கூட ராகுகாலம் மாதிரி எமகண்டமாவது அப்படின்னு. தந்தை பெரியார் பின்னாடி வந்த பல பேர் ராகு காலத்துல கல்யாணம் பண்றதுன்னு ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணா, என்ன வருது பார்ப்போம் அப்படின்னு. ஒண்ணு பெருசா அவங்களுக்கு கெடுதல்லாம் வரல. அவனும் புள்ள குட்டி போய்த்தான், அவனுக்கும் கம்பெனி நடத்தினான், அவனும் பணம் சம்பாரிச்சான், அவனும் போய் சேர்ந்தான். ஒன்னும் ராகு காலத்தை ஆரம்பிச்சதுனால அவன் அப்படியே வீணா போயிட்டான் அப்படிலாம் சொல்ல முடியாது, சும்மா வேணா சொல்லலாம். அப்படியே நடக்கல, அவங்களும் வாழ்க்கை நல்லாதான் இருந்தாங்க. இப்ப எங்க வரேன்னு நீங்க கவனிக்கணும். இப்ப ரெண்டுக்கு நடுவுல ஒரு கோஷ்டி இருக்குங்க. இதுதான் துன்பத்தினுடைய எல்லை. அதாவது அது ராகு காலம் பார்க்காது, ஆனா ராகு காலம் பாருன்னு யாராவது சொல்லிட்டா பயந்துடும். ஒரு வேலையா புறப்படுவாங்க, புறப்படும் போது ராகு காலத்துல புறப்படுறீங்க அப்படின்ட்டா டப்புன்னு ஆஃப் ஆயிடும். அப்புறம் ஏதாவது ஒரு காரியம் பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க, அவர் நேரம் சொன்ன உடனே கரெக்டான ராகு காலம் அதான் உங்களுக்கு வீணா போச்சுன்னா, அப்படியா சரி சரி. இப்ப ராகு காலம் பாக்குறதுன்றதுக்கா பாலிசியான்னா கொஞ்சம் அறகுறையா ஒரு அறிவு வந்து முட்டும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ராகு காலமாவது யமகண்டமாவது என்ன பண்ணும்பாங்க. ஆனா ராகு காலத்துக்கு பயப்படுவாங்க. எப்ப யாராவது சொல்லிட்டா பயப்படுவாங்க, இல்ல ஏதாவது தப்பு நடந்தா அதனால்தான் நடந்ததோ, நாம வந்து ராகு காலம் பார்த்திருக்கலாமோ. எனக்கு இந்த குழப்பவாதிகளை தான் இப்போ நான் மையப்படுத்தி விமர்சிக்க விரும்புறேன். தெளிவா இருங்க. பாக்குற கோஷ்டினா வெக்கம் இல்லாம எப்பவுமே ராகு காலத்தை பார்த்துட்டு தான் பாக்குறேன்ட்டு போயிருங்க. ஒண்ணுமே சிக்கல் இல்ல, லைஃப்ல நிம்மதியா இருக்கலாம். நான் ராகு காலத்துல ஒண்ணும் செய்ய மாட்டேன் சார், நான் தெளிவா இருக்கிறேன், தைரியமா லைஃப் ஓட்டலாம். அப்ப நீங்க செய்ய மாட்டீங்க, முடிவாயிடுச்சு. இதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா, இப்ப எத்தனை மணி, இது ராகு காலமா, இது யமகண்டமா, பண்ணலாமா பண்ணக்கூடாது, பண்ணிட்டு சில பேர் கேட்பான். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இந்த ராகு காலம்ட்டு இல்ல, இந்த 8ஆம் நம்பருக்கு சில பேர் பயப்படுவாங்க, 13ஆம் நம்பருக்கு சில பேர் பயப்படுவாங்க. இப்படி பயப்படுறவங்க எல்லாம் பயப்படுறதையும் ஒத்துக்க மாட்டாங்க. இவங்கதான் ரொம்ப ஆபத்தான ஆளு, மனசுக்குள்ள பயப்படுவாங்க, ஆனா பயப்படுறேன்னு வெளியே ஒத்துக்க மாட்டாங்க. இது என்ன பண்ணும் அப்படிம்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே இருப்பாங்க. 8ல ஒண்ணு கமிட் பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு அப்புறம் இது கெடுதல் ஆயிடுமோ, வீணாயிடுமோ, அதனாலதான் வீணாச்சு அப்படின்னு. இந்த மாதிரி கேலி கூத்தான மனோபாவத்துல இருந்து முதல்ல வெளியே வரணும். இது நான் இப்போ உங்களுக்கு சம பண்றேன், தாட் என்னன்னு சம பண்றேன். எதிரெதிரான இரண்டு கோட்பாடுகளை நீங்களே நிர்வகிப்பது என்பது இயலாது. ஜஸ்ட் ஆப்போசிட், ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரெதிரானது. இந்த எதிரெதிரான மனோபாவங்களை நாமளே மனசுக்குள்ள வச்சிருந்தோம்னா நம்ம எங்கேயாவது ஒரு கணம் நிம்மதியா இருக்க முடியுமா? ஒரு கணம். பாருங்க, கடவுள் நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு, கடவுளை நம்பாதவர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. நீ கடவுள் நம்பிக்கைக்குள்ள சிக்கிக்கிட்டேன்னு சொன்னா கடவுளை நம்புற, கடவுளுக்கு பயப்படுற, கடவுள்னு ஓடி போயிடுற. உனக்கு எல்லாமே கடவுளால் நடக்குதுன்ற ஒரு திருப்தியோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். கடவுளாவது ஒன்னாது வெண்டைக்காய் கத்திரிக்காய் மாதிரி, என்ன அது யாரு பார்த்தா அப்படின்னு பகுத்தறிவாதி போயிட்டான். ஒண்ணு கவலைப்படாம வாழ்க்கை முழுக்க போயிட்டான். முழுக்க கடவுளை நம்புறதும் இல்லை, ஆனா கடவுளை நம்பாம போயிட்டு ஆபத்து வருமோன்னு ஓயாம பயப்படுறது. அப்புறம் கடவுள்னு ஒண்ணு இருந்து நம்ம கும்பிடாட்டி தப்பா போயிடுமோ அப்படின்னு குழம்புறது. த கன்ஃபியூசிங் ஸ்டேஜ். எதிரெதிரான ரெண்டு. ஒரு சாமியார்ட்ட போறது, அவர் பெரிய குரு, ஏத்துக்க வேண்டியதுதான், அவர் சொல்றபடி எல்லாம் செய்யணும், போய் சரண்டர் ஆகுது. எவன் கேட்டான், இவங்களாவே போய் சரண்டர் ஆகுது. அப்புறம் சாமியார் மனுஷன் தானே, இவன் பேச்ச நாம என்ன கேட்கறது, இவன் சொன்னபடி நாம என்ன செய்யறது கிடையாது. அப்புறம் மறுபடியும் யாராவது போய் அந்த சாமியார் சொன்னபடி நீ செய்யல, உன் குடும்பம் வேணா போயிடும் அப்படின்னா, அப்படியா
என் குடும்பம் வீணா போயிடுமா, அதனாலதான் எனக்கு இதெல்லாம் வருதோ அப்படி. இது என்ன குழப்பம்? நம்புறியா? பூரணமா நம்பு. நம்பலையா? நம்பலேன்னு தெளிவாது. அறகுறையா எதிரெதிரான ரெண்டு கருத்தையும் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு கஷ்டப்படாத. இதான் நான் சொல்ல விரும்புற விஷயம். எதிரெதிரான ரெண்டு நம்பிக்கை, அவநம்பிக்கை. நம்பிக்கை அவநம்பிக்கை என்கிற இரண்டு எதிர்மறையான சிந்தனைகளை ஒருவரே கை கொண்டு ஒருவரே வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ முடியாது. இரண்டிலும் நீங்கள் இருக்க முடியாது. அட் அ டைம் ரெண்டு குதிரை சவாரி பண்ற மாதிரி எதிரெதிரான முரண்பாடான இந்த ரெண்டு உண்மைகளையும் நீங்கள் ஒரே நேரத்தில் நிர்வகிக்க முடியாது. சின்ன கதை சொல்லட்டுமா? இதை நீங்க எப்ப மனசுல பதிஞ்சு வச்சுக்கிறதுக்காக ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு அம்மா பையனை கூப்பிட்டா, ரவை வாங்கிட்டு வாடான்னு. அப்புறம் சொன்னா, இரு ரவை மட்டும் இல்ல, சர்க்கரையும் வேணும், இதை கேசரி பண்ணணும்னு வச்சுங்களேன். ரவை வேணும், சர்க்கரையும் வேணும், ரவை 1 கிலோ வாங்கிட்டு வா, சர்க்கரை 1 கிலோ வாங்கிட்டு வா. அறிவு கெட்டவனே, ரெண்டையும் ஒன்னா வாங்கிடாதுன்னா. ஒன்னா போட்டுதான் கேசரி பண்ண போறாங்க. அவனே ரவையும், சில பிள்ளைகள் அப்படி இருப்பான், ஒரே போய் எடுத்துட்டு போய் ரவை கேசரி ரெண்டையும் மாத்தி வாங்கிட்டு வந்துட்டா. இப்ப உங்களுக்கு எல்லாம் பாக்கெட்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல வந்துருச்சு. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு பைய தூக்கிட்டு போவாங்க, அந்த பையில போய் அவனை வாங்கிட்டு வருவாங்க. அம்மா சொல்றேன், அறிவு கெட்டவனே, ரவையும் சர்க்கரையும் ஒரே பையில வாங்கி தொலைச்சிடாத, புரியுதா? ஒன்னா வாங்கிடாத, ஒன்னா வாங்கினா வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த பையன் அப்படி எப்படி யோசிச்சான். என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. நேரா கடைக்கு போனான். ஒரு பைய தான் கொண்டு போயிருக்கான். அம்மா சொல்லிருக்காங்க, அதை பத்தி கவலைப்படல. ஒரே பைய கொண்டு போயிருக்கான். ரவை 1 கிலோ போடுங்கன்னு இப்படி பையன் நீட்டினான். கடைக்காரர் ரவையை 1 கிலோ போட்டார். கடைக்காரர் ரவை 1 கிலோ போட்ட உடனே இந்த பையன் சொன்னான், 1 கிலோ சர்க்கரை வேணும் அப்படின்னு. தம்பி அதுக்கு பையி அப்படின்னார். அவன் டபக்குன்னு பையன் இப்படி திருப்பிட்டான். திருப்பி பின்பக்கத்துல இருந்து இப்படி கவுத்துட்டு போடுங்க அப்படின்னா. கடைக்காரர் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. என்னடா அப்படின்னா, ரவையும் சர்க்கரையும் ஒன்னா கலக்கப்படாதுங்க, தனித்தனியா இருக்கணும். இப்ப அவ்வளவு ரவையும் விழுந்தாச்சு. திருப்பி சர்க்கரையை பிடிச்சிக்கிட்டேன். கடைக்காரருக்கு என்ன, ரெண்டுக்கும் காசு வாங்கிட்டு விட்டார். நேரா வீட்டுக்கு வந்தான். வந்த உடனே அம்மாட்ட கொடுத்தான். அம்மா கேட்டா, என்னடா இது, என்ன சர்க்கரை இருக்குது? ஆமா சர்க்கரை. ரவை எங்கடா? இப்படி திருப்பி நான் பாருங்க, அவ்வளவு ரவையும் கீழே கொட்டி போச்சு. இப்ப என்ன ஆகி போச்சு? சர்க்கரையை கொட்டிட்டான் ரவைக்காக, ரவையை கொட்டிட்டான் சர்க்கரைக்காக. இப்ப ரெண்டும் எதிரெதிரான விஷயத்த ஒரே பைக்குள்ள வாங்க முடியுமா? பையன் இப்படி கவுத்து அப்படி கவுத்து, இப்படி கவுத்து அப்படி கவுத்தா என்னத்தை வாங்க முடியும்? நமக்கு மனசுங்கிறதும் ஒரு சாக்கு பை மாதிரிதான். நீங்க நம்பிக்கையை உள்ள வாங்கி வச்சுக்கிட்டீங்களா, அவநம்பிக்கையை வெளியே தள்ளிடணும். அவநம்பிக்கையை உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்களா, நம்பிக்கையை வெளியே தள்ளிடணும். இந்த ராகாலம் பாக்குறது, 8ஆம் நம்பர் பாக்குறது, கொஞ்சம் முன்ன பின்ன விஷயங்கள் எல்லாம் மனசை போட்டு அலட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எதிரெதிரான முரண்பட்ட ரெண்டு சிந்தனைகளை மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு தானும் கஷ்டப்பட்டு பிறரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன் தெரியுங்களா? நீங்க 8ங்கிறது பாப்பீங்கன்னு தெரிஞ்சா உங்கள்கிட்ட வர்றவங்களையும் முடிச்சுக்கோங்க. 8ஆம் தேதி அவரை பார்த்தா காரியம் ஆகாது. நீங்க பார்க்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லி பார்த்து அவனை கழுத்தெடுத்த. நீங்க ராகுகாலம் பாப்பீங்கன்னு தெரிஞ்சா ராகுகாலத்துல உங்கள்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு அவன் பேசி காரியம் கட்டு போயிட்டான். இப்ப நீங்க குழப்பவாதி ஆயிடுறீங்க. அதனால குழப்பவாதியா இருக்காதீங்க. ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறத நான் சொல்லாது, உங்க இஷ்டம், உங்க சௌகரியப்படி இருங்க. ஆனா ஏதாவது ஒண்ணுல கிளியரா இருக்கு. எதிரெதிரான முரண்பட்ட ரெண்டு உண்மைகளை நமக்குள்ளேயே வைத்திருத்தல் சாத்தியம் அல்ல. எதிரெதிரானவற்றை ஒரே பைக்குள் உள்ளே வைக்க முடியாது. ஒரே மனதுக்குள் இதை வைத்துக் கொண்டு நம்மால் வாழ்க்கையை நடத்த முடியாது.